வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. கருவிலே அனாதையானே தெருவிலே நான் கிடந்தே. கருவிலே அனாதையானே தெருவிலே நான் கிடந்தே. அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன். இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்கள் வார்த்தை எங்களிலே கிரியை செய்யக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு வேத பகுதியை எனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அந்த வேத வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டு காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். பாருங்கள், 4 குஷ்டரோகிக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. ஏன்னா இந்த குஷ்டரோகிகள் பசியோடு கூட இருந்தாங்க,
ஆகாரம் இல்லாத சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க. ஆனால் திடீரென்று அவர்களுக்குள்ளே ஒரு ஏவுதல் வந்தது. ஒலிவமுக வாசலில் இருந்த குஷ்டரோகிகளுக்குள்ளே ஒரு ஏவுதல் வந்ததினால அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, நாம் இங்கே இருந்து பட்டினியாய் சாவதை விட எதிரிகளிடத்தில் போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் போன இடத்துல என்ன நடக்கிறதென்றால் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு அதை கொண்டு போய் ஒளித்து வைக்கிற அளவிற்கு, ஏன்னா தேசத்தில் பஞ்சம், எதிரிகள் வந்து தேசத்தை முற்றுகை போட்டபடினால சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலையில் இருந்த 4 குஷ்டரோகிங்க எதிரிகளிடத்தில் போயாவது நம்ம செத்து போயிடலாம், அங்கே கிடைச்சா பார்க்கலாம், இல்லை அப்படின்னா அங்கே போய் செத்துடலாம் அப்படின்னு அவங்க போகிறாங்க. ஆனால் போன இடத்துல அவர்களுக்கு மிகுதியான ஆகாரம் கிடைக்கிறது, வெள்ளி கிடைக்கிறது, பொன் கிடைக்கிறது, வஸ்திரம் கிடைக்கிறது, நிறைவான ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வருது. இவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல ஆகாரத்தோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வருது. ஏன் அப்படின்னா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பட்டினியோடு கூட இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்ததான ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளே வருகிறது. நாமும் பட்டினியோடு இருந்தோம், பசியோடு இருந்தோம், ஆகாரம் இல்லாமல் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்த உடனே ஆகாரம் கிடைச்சிடுச்சுது, வஸ்திரம் கிடைச்சிடுச்சுது, பொன் கிடைச்சிடுச்சு, வெள்ளி கிடைச்சிடுச்சு, எல்லாமே கிடைச்சிடுச்சுது. ஆனால் தேவையோடு கூட ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அந்த சிந்தனை இந்த 4 குஷ்டரோகிகளுக்குள்ளே வருகிறது. அதனால தான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க, நாம் செய்கிறது இது நியாயம் அல்ல, நாம் செய்கிறது இது நியாயம் அல்ல. நாமே சாப்பிட்டு கொண்டு, நாமே குடித்து கொண்டு, நாமே எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு இருப்பது நியாயம் அல்ல என்று ஒருவரை ஒருவர் பேசி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கிற நாள், இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கிற நாள். அதனால் நாம் மௌனமாக இருக்காமல், பொழுது விடியட்டும் விடியட்டும் என்று காத்திருக்காம, நாம் பெற்று அனுபவிக்கிற இந்த காரியத்தை அரண்மனைக்குள்ளே இருக்கிற பட்டினியோடு இருக்கிற தேவையோடு இருக்கிற மக்களிடத்தில் போய் சொல்லிவிட வேண்டும் என்று அவர்கள் உணர்வடைந்தவர்களாக ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஏன்னா தேசத்திற்குள்ளே இருக்கிற ஜனங்கள் பட்டினியோடு கூட இருக்கிறாங்க. அது பட்டினினா சாதாரண பட்டினி கிடையாது. பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற அளவிற்கு அந்த பட்டினி பசி வந்துவிட்டது. ஒரு நாள் ராஜா அப்படியே வந்து நடந்து போகிற பொழுது ராஜாவிடத்தில் முறையிடுகிறார்கள் 2 தாய்மார்கள். ஐயா, இன்றைக்கு பசியாக இருக்கிறது என்று என் பிள்ளையை சமைத்து சாப்பிடலாம், நாளைக்கு உன் பிள்ளையை சமைத்து சாப்பிடலாம் என்று இவள் சொன்னாள். இவ பேச்சை கேட்டு என் பிள்ளையை நான் இன்னைக்கு சமைத்து நானும் சாப்பிட்டேன், இவளுடைய குடும்பத்தாரும் சாப்பிட்டார்கள். ஆனால் நாளைக்கு உன் பிள்ளையை கொடு அப்படின்னு கேட்டால் அவள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாள் என்று ராஜாவிடத்தில் முறையிடுகிறார்கள். அப்படின்னா பெத்த பிள்ளையே சாப்பிடுகிற அளவிற்கு எவ்வளோ கொடூரமான பசி பட்டினி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து இந்த 4 குஷ்டரோகிகள் புறப்பட்டு போகிறார்கள். இங்கிருந்து சாவதை விட எதிரிகளிடத்தில் போய் சாகலாம், சீரிய படை வீரர்கள் தங்கியிருக்கிற அந்த இடத்துல போய் சாகலாம். நம்ம கேட்டு பார்ப்போம், கொடுத்தா பரவாயில்ல,
கொடுக்கலன்னா நம்மளை கொன்னா கூட பரவாயில்ல, அங்கே செத்தா கூட பரவாயில்ல, நம்ம போவோம் அப்படின்னு 4 பேர் போனாங்க. ஆனால் 4 பேருமே ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு சகல காரியமும் அங்கே கிடைக்கிறது. அதை அனுபவிக்கிறாங்க. ஒரு கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க, அதை எடுக்கிறாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க. இன்னொரு கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க, அதை எடுத்து சாப்பிட்றாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது. அந்த உணர்வு இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதனால தான் இந்த வசனத்தை கொண்டு தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவங்க சொல்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் கொஞ்சம் அழுத்தமாய் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்றைக்கி நிறைய பேர் இந்த வார்த்தைகளை கவனிப்பது இல்லை. பசியோடு கூட இருந்தவங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது. இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் இல்லாத மக்களுக்கு நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்பதை, எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம் என்பதை நாம் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கடமையில் தான் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தவறுகிறார்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவித்து வந்தோம், மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. இந்த கடமையை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் செயல்படுத்த வேண்டும். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி ஏசப்பா வந்தால் நம்ம எல்லாரும் அப்படியே பறந்து போய் விடுவோம். நமக்காக பரலோகத்தில் ஆண்டவர் தங்கமயமான ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம பிரவேசித்து விடுவோம். ஆனால் இன்னைக்கு நம்மை சார்ந்திருக்கிற மக்களுடைய நிலைமை என்ன? அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களுடைய நிலைமை என்ன? நாம் சார்ந்திருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுடைய நிலைமை என்ன? கொஞ்சம் நம்ம யோசிக்கிறோமா? இன்னைக்கு யோசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். குஷ்டரோகிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் பெற்று அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை நாம் மற்றவங்களுக்கு சொல்லுகிற ஒரு நாள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியட்டும் என்று நாம் காத்திருப்போம் என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். தாளந்தை பெற்றுக்கொண்டவங்க தாளந்தை ரெட்டிப்பாய் மாற்றினார்கள். ஆனால் ஒரு தாளந்து பெற்றவர் மாத்திரம் பத்திரமாய் மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்திருந்தார். அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார், எஜமானன் வருகிற பொழுது நம்ம வாங்கின தாளந்தை கொடுத்துட்டா நம்மளை விட்டுருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் எஜமானன் வந்தார், வந்து கணக்கு கேட்கிறார். ஒரு தாளந்து திரும்ப கொடுக்கப்படுகிறது. அதோடு ஆண்டவர் விடலை, அந்த எஜமானன் விடலை. இவன் பிரயோஜனம் இல்லாதவன், அதனால் இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று நரகத்திற்கு எஜமானன் அனுப்புகிறார். அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் ஏதாவது தப்பு பண்ணானா? தப்பு பண்ணலை. பெற்றுக்கொண்ட தாளந்தை பயன்படுத்தாதது ஆண்டவருடைய பார்வையில் தவறாய் முடிந்து விட்டது. அந்த தாளந்தையும் பிடுங்கிட்டாரு. அதோடு மாத்திரமல்ல, ஏன் நீ தாளந்தை பயன்படுத்தவில்லை என்று நரகத்திற்கு அனுப்பப்படுகிறான். அதனால் குற்றம் நம்மேல் சுமரும். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை, நாம் பெற்றுக்கொண்ட இந்த சாட்சியை நாம் மற்றவர்களுக்கு சொல்லவில்லை என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். அதை தான் குஷ்டரோகிகள் உணர்ந்தாங்க. இவங்க போய் அரண்மனைக்குள்ள ராஜாவிடத்தில் இந்த காரியத்தை சொன்ன மாத்திரத்தில்
அங்கே பசியோடு பட்டினியோடு கூட இருந்த எல்லா மக்களும் பிற்பாடு போஷிக்கப்படுகிறார்கள். இவங்க சாப்பிட்ட அதே சாப்பாடு பசியோடு பட்டினியோடு கூட இருந்தாங்க பாருங்க, அந்த மக்களுக்கும் கிடைத்தது. இந்த 4 பேர் செயல்பட்டதினால ஒரு பெரிய கூட்ட மக்கள் தப்பித்து கொண்டார்கள். பசியிலிருந்த மக்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைத்தது. பசியிலிருந்த மக்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. அதற்கு காரணம் யார் என்றால் இந்த 4 குஷ்டரோகிங்க. 4 குஷ்டரோகியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, நாம் செய்கிறது இது நியாயமே கிடையாது, நாம் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை நாம் மற்றவங்களுக்கு போய் சொல்லிடணும், நம்ம தேவைகள் சந்திக்கப்பட்டதை நம்ம மற்றவங்களிடத்தில் போய் சொல்லிடணும் அப்படின்னு வேகமாய் செயல்பட்டார்கள். வேகமாய் செயல்பட்டதன் நிமித்தம் ஒரு கூட்ட மக்கள் காக்கப்பட்டார்கள். அவங்க சொல்கிறாங்க, நாம் போய் சொல்லலைன்னா குற்றம் நம்ம மேலே சுமந்துரும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருடைய தேவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் சந்தித்து அற்புதமாய் நடத்துகிறார். நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, நாம் பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு போய் சொல்லுகிறோமா? அப்படி சொல்லவில்லை என்றால் குற்றம் உங்கள் மீது சுமரும். குற்றம் உங்கள் மீது சுமரும். வேத வசனம் இதை குறித்து மிக தெளிவாய் சொல்லுகிறது. மறைவாக அல்ல, நேரடியாகவே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் மத்திய பகுதியில் நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு மாத்திரம் தப்பவே முடியாது. தண்டனைக்கு மாத்திரம் தப்பவே முடியாது. நான் சர்ச்சுக்கு வருவேன், மறுபடியும் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவேன், இது மாத்திரம்தான் என்னால் முடியும் அப்படின்னா தண்டனைக்கு தப்பவே முடியாது. வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் செய்தியை, நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் போய் கட்டாயம் நம்ம சொல்லியே ஆக வேண்டும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ரோமர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் இன்னும் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைப்போம் என்றால், சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லாமல் அடக்கி வைப்போம் என்றால் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து இறங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய மேலே தேவனுடைய கோபம் இருக்கிறது. நிறைய குடும்பத்தின் மீது தேவனுடைய கோபம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் நாம் சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லாததினாலே ஏற்பட்ட அந்த கோபம், சத்தியத்தை நமக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருந்ததுனால ஏற்பட்ட கோபம் இன்றைக்கு நிறைய பேர் மேலே இருக்கிறது. ஆகையினாலே இந்த கோபம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிக்க முடியும். பொழுது விடியட்டும், பொழுது விடியட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் என்று நாம் அடக்கி வைத்து கொண்டிருப்போம் என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். குற்றம் நம்மேல் சுமரும். எஜமானன் வருகிற பொழுது கணக்கு கேட்கிறவராக வருவார். ஏன்னா நம்மிடத்தில் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். இந்த தாளந்துகளை நம்ம மண்ணுக்குள்ளே புதைத்து வைக்காமல் கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை செலவு செய்ய வேண்டும். நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்,
ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஏதாயிலும் ஒரு விதத்தில் நம்ம செயல்பட வேண்டும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்படாத மக்களுக்காக சுவிசேஷத்தை போய் அறிவிக்க வேண்டும். ஏதாயிலும் ஒரு விதத்தில் நாம் பெற்றுக்கொண்ட தாளந்தை நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தலை அப்படின்னா தண்டனைக்கு மாத்திரம் தப்ப முடியாது. கொஞ்சம் அந்த ஒரு வாரம் நீங்கள் என்ன பண்ணீங்க, அல்லது ஒரு மாதம் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் நீங்கள் நிதானிங்க. நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? பிரதர், நான் ஆலயத்துக்கு வரேன், அது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதற்காக. வாரம் முழுவதும் ஆண்டவர் நடத்தினார், அதனால் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்தது ஆண்டவருக்காக என்ன பண்ணீங்க? நான் காணிக்கை கொடுக்குறேன். காணிக்கை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கர்த்தர் அதை பல மடங்காக திரும்ப கொடுத்துருவார். அது உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. அடுத்தது ஆண்டவருக்காக நீங்கள் இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் என்ன பண்ணீங்க? ஆண்டவர் கேட்குறார். எதுவுமே நிறைய பேர் பண்ணலை. ஆண்டவருக்காக ஏதாயிலும் ஒரு விதத்தில் நாம் செயல்பட வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஏதாயிலும் ஒரு விதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும். எப்படியெல்லாம் நம்மளால் முடியுமோ அப்படியெல்லாம் நாம் பயன்பட வேண்டும். ஏன்னா நமக்காக உயிரையே கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தோம் அப்படின்னா 8 hour நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கம்பெனிக்காக உழைக்கிறோம். அந்த கம்பெனி நமக்கு என்ன செய்யுது? சம்பளம் தருது, பணம் தருது. ஆனால் நமக்காக உயிரையே கொடுத்த ஒருவர் இருக்கிறார். நமக்காக இரத்தத்தையே சிந்தின ஒருவர் இருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தினதினால தான் இன்னைக்கு நம்ம நரகத்திலிருந்து தப்பிச்சு பரலோகத்திற்கு நேராக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவ்வளோ நன்மை செய்த ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? எதுவுமே நம்ம செய்கிறதில்லை. அதனால் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரலோகத்தில் உங்களுடைய பலன், நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும். ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக நாம் எதையுமே செய்யலை அப்படின்னா பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்காது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவான். ஆண்டவர் யாரை ஞானவான்னு சொல்கிறாருன்னா ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களை தான் ஞானவான்னு சொல்கிறார். ஆனால் உலகம் என்ன சொல்லுது? பெரிய படிப்பு படித்தவங்கள, பிஹெச்டி படித்தவங்கள தான் வந்து உலகம் சொல்லும் ஞானவான் அப்படின்னு. ஆண்டவருடைய பார்வை வேறு, உலகத்தின் பார்வை வேறு. ஆண்டவர் சொல்கிறார், ஆத்தும ஆதாயம் செய்கிறாயா, நீ தான் ஞானவான். ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் வானத்தில், வானமண்டலத்தில் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு ஆத்துமாவை நம்ம ஆதாயம் பண்ணால் நட்சத்திரங்களைப் போல வானமண்டலத்தில் ஜொலிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலை மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆத்துமா மனம் திரும்பினா பரலோகத்தில் தூதர்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. பாருங்கள், பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற வேலை ஆத்தும ஆதாயம் செய்கிற வேலை. வேறு என்ன பண்ணாலும் பரலோகம் சந்தோஷப்படும் அப்படின்னு எழுதப்படலை. ஆண்டவரே, நான் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போயிடுறேன், கரெக்டாக நான் காணிக்கை கொடுத்துட்றேன். அடுத்தது ஆண்டவர் கேட்குறார், ஆத்தும ஆதாயம் செய்தாயா? ஆத்தும ஆதாயம் செய்தாதா? சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பணிக்காக நீ என்ன செய்தாய்? அறியப்படாத மக்களுக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு ஆண்டவர் அடுத்த வார்த்தையை கேட்கிறார். நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆத்தும ஆதாயம் செய்தால் நம்ம ஞானவான், நட்சத்திரங்களைப் போல வானமண்டலத்தில் ஜொலிக்கிற அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. தேவையோடு இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு இயேசு என்கிற அந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும்.
நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? உளையான சேற்றில, பாவ சேற்றில வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் எந்த நிலைமையில வச்சிருக்கிறார்? இதை நம்ம உணர்ந்து தேவையுள்ள மக்களுக்கு போய் நாம் எப்படி இந்த பாதைக்கு கடந்து வந்தோம், நாம் எப்படி இந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு வந்தோம் என்பதை நாம் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த குஷ்டரோகிங்க அதை தான் யோசித்தாங்க. நாம் பசியிலும் பட்டினியிலும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், ஆனால் இங்கே வந்த உடனே இன்னைக்கு எல்லாமே நமக்கு கிடைச்சிடுச்சுதே. இந்த வழியை உள்ளே இருக்கிறவங்களுக்கு, தேவையோடு கூட இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் அவங்க பேசிக்கிட்டு உடனே தாமதிக்காமல் பொழுது விடுவதற்கு முன்பாக தகவலை போய் சொல்கிறாங்க. சொன்னதுனால எல்லா மக்களும் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்லுகிற அந்த செய்தி மக்களை காப்பாற்றும், அழிவிலிருந்து காப்பாற்றும், மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும். மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிற இந்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கு எப்படியாகிலும் சரி நாம் சொல்ல வேண்டும். நம்ம மூலமாக ஒரு ஆத்துமா ஆதாயப்பட்டா முழு பரலோகமும் சந்தோஷப்படும். வேற எதை பண்ணாலும் பரலோகம் சந்தோஷப்படாது. ஆண்டவரே, நான் ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குகிற வேலை எனக்கு கிடைச்சிட்டுது, பரலோகம் சந்தோஷப்படாது. நான் நிறைய பணம் சேர்த்து வச்சு ஒரு ஏக்கரில் நான் நிலத்தை வாங்கியிருக்கிறேன், பரலோகம் சந்தோஷப்படாது. ஒரு 50 லட்சத்தில் நான் வீடு கட்டியிருக்கிறேன், பரலோகம் சந்தோஷப்படாது. நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், பரலோகம் சந்தோஷப்படாது. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் சத்தியத்தை சொல்லி ஒரு ஆத்துமாவை நான் ஆதாயப்படுத்தி என் திருச்சபைக்கு நான் கொண்டு வந்துட்டேன் ஆண்டவரேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா முழு பரலோகமும் சந்தோஷப்படும். ஆத்துமா ஆதாயம் செய்கிற அந்த பணிக்கு மாத்திரம்தான் பரலோகம் அங்கீகாரம் கொடுக்கிறதே தவிர வேற எந்த வேலைக்குமே பரலோகம் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. மீதி உழைக்கிறது, பிழைக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே நமக்காக இந்த பூமியில் நாம் செய்கிறோம். ஆனால் நித்திய ஜீவனுக்காக, பரலோக வாழ்க்கைக்காக நம்ம ஆத்தும ஆதாயம் செய்தால் மாத்திரம்தான் பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை ஆத்துமாக்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தி இருக்கிறோம்? கொஞ்சம் நீங்கள் நிதானித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கிற நாள். பொழுது விடியட்டும் என்று நாம் தாமதிக்கக்கூடாது, மௌனமாக இருக்கக்கூடாது. அப்படி நம்ம மௌனமாக இருந்தோம் என்றால் தண்டனைக்கு தப்ப முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நேரடியாகத்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆண்டவர் இன்னும் நேரடியாகவே எழுதி வைத்திருக்கிறார். நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து வரும். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. குஷ்டரோகிகள் சொல்லுகிறது போலவே இங்கேயும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பொழுது விடியட்டும் என்று நம்ம தாமதித்து கொண்டிருப்போம் என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். ஆண்டவர் எப்பவுமே ஒளிச்சு மறைச்சிலாம் எழுதுறதில்லை. எல்லாத்தையுமே ஆண்டவர் நேரடியாகவே சொல்லிடுவார். இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, இந்த வார்த்தை எஸ்தர் ராஜாத்திக்குள்ளே போன உடனே அடுத்தது, நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறேன், என் ஜனங்கள் காக்கப்படுவதற்காக நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் ராஜாவிடத்தில் போவேன் என்று இந்த வார்த்தை அவளை உந்தி தள்ளினது.
இன்னைக்கு ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இனி நீங்கள் மௌனமாய் இருக்கக்கூடாது. அப்படி மௌனமாய் இருந்தால், இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லவில்லை என்றால் தண்டனைக்கு தப்ப முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறபடி இந்த காலத்தில் நீ உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு இந்த உயர்வு, உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கலாமே. இந்த ஆசீர்வாதத்தை ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக நாம் பயன்படுத்தவில்லை என்றால் தண்டனைக்கு தப்ப முடியாது. ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், பேசுகிற திறமைகளை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். உலக பொருளினால சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நம்ம ஆதாயம் பண்ணுகிற பொழுது பரலோகத்தில் ஆண்டவர் கணக்கில் வைத்து கொண்டிருக்கிறார். ஊழியத்திற்காக, சுவிசேஷ அறிவிப்பதற்காக, சபை காரியங்களுக்காக, ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் அனுதினமும் எழுதி கொண்டிருக்கிறார். நிறைய பேருடைய அந்த ஞாபக புஸ்தகத்தில் ஆத்தும ஆதாயம் செய்வது, சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்துதான அந்த செயல்பட்டது இல்லை. உங்கள் ஞாபக புஸ்தகத்தில், உங்கள் பேரில் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற ஞாபக புஸ்தகத்தில் நீங்கள் இன்னைக்கு இந்த தேதியில் சுவிசேஷத்தை அறிவிக்க போனீங்க, மற்றவங்களுக்கு இயேசுவை குறித்து சொன்னீங்க, ஒரு ஆத்துமாவை ஆலயத்திற்கு கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினபடினாலே தான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகையினால இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கடைசியாக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்கள், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 32, 33 இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே ரொம்ப தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரும் அந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். நாம் மற்றவங்களுக்கு முன்னாடி ஏசப்பாவை சொன்னாதான் நம்ம பேரை பரலோகத்தில் ஏசப்பா சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி எவ்வளோ மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க, எவ்வளோ மக்கள் பிரச்சனையோடு போராட்டத்தோடு கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம இயேசுங்கிற அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். அப்படி நம்ம சொன்னால் நம்ம பேரை பரலோகத்தில் ஏசப்பா சொல்லுவாங்க. இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நாம் ஏசப்பாவை பற்றி சொல்லுவதற்கு வெட்கப்பட்டோம் என்றால், பயந்தோம் என்றால், ஏசப்பா நம்ம பேரை பரலோகத்தில் சொல்ல மாட்டாங்க. அதனால் சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறவர்கள் மீது தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து இறங்கும். எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் எப்படி தண்டனைக்கு தப்ப முடியும்? தாளந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சவனை ஆண்டவர் விடலை, நரகத்துக்கு அனுப்புகிறார், நித்திய அக்கினைக்குள்ளே அனுப்புகிறார். அதனால் குஷ்டரோகிகள் யோசித்தது சரிதான். நாம் இந்த நற்செய்தியை சொல்லலை அப்படின்னா குற்றம் நம்மேல் சுமரும். பவுல் சொல்கிறார், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, அவ்வளோதான். நான் யூதருக்கும் ஞானிக்கும் மூடனுக்கும் அந்நியனுக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன், நான் கடன்பட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நம்மளை யோசிப்போம். எங்கேயோ ஒரு மூலையில் நம்ம இருக்கிறோம், ஆனால் நம்மளை தேடி சுவிசேஷம் கடந்து வந்தது. எங்கேயோ பிறந்த அம்மா இந்த பகுதிக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்டார்கள். அவங்க மூலமாக இன்னைக்கு இந்த பகுதியில் சுவிசேஷம் வந்தது. இந்த சுவிசேஷத்தை கேட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு பரலோக ஆசீர்வாதம் நிலையானது, நிச்சயமானது. ஆனால் இன்னைக்கு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய நிலைமை நரகம்தான். இதை குறித்ததான ஒரு சிந்தனை இந்த பகுதியில் இருக்கிற உங்களுக்குள்ளே வர வேண்டும்.
உங்கள் சொந்த பந்தத்தை குறித்ததான சிந்தனை உங்களுக்குள்ளே வர வேண்டும். அந்த குஷ்டரோகிகள் தான் சார்ந்திருந்த மக்களை குறித்து யோசித்தார். ஐயோ, நாம் திருப்தியாக இருக்கிறோம், நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அவங்க நினச்சிருந்தா அந்த கூடாரத்திலே இருந்திருக்கலாம், உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க எப்படியும் போட்டோம் அப்படின்னு விட்டுருக்கலாம். இல்லை, நாம் பெற்றுக்கொண்ட இந்த காரியத்தை நாம் போய் உடனே சொல்லிடணும் அப்படின்னு உடனே போய் சொன்னாங்க. இந்த சொல்லுகிற இந்த அனுபவத்திற்குள்ளே ஒவ்வொரு ஆண்டோடைய பிள்ளைகளும் கடந்து வர வேண்டும். அதை தான் பேதுரு சொல்லுகிறார். அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த பகுதியில் ஒரு கூட்ட மக்களை நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது எதற்காக என்றால், அவர் சிலுவையில் செய்து முடித்த அந்த புண்ணியத்தை நாம் எல்லாருக்கும் சொல்லுவதற்காகவே ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால் இந்த பணியை ஒவ்வொருவரும் நம்ம செய்யணும். செய்யலை அப்படின்னா குற்றம் நம்மேல் சுமரும், தண்டனைக்கு நாம் தப்ப முடியாது. தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து இறங்கி வரும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நாம் சுவிசேஷத்தை சொல்லலைன்னா ஆண்டவர் நம்மளை விட்டுருவார் அப்படின்னு. விடமாட்டார். நம்ம பேரை பரலோகத்தில் சொல்ல மாட்டார். உனக்கு இவ்வளோ தாளந்து கொடுத்தேன், இவ்வளோ திறமை கொடுத்தேன், இவ்வளோ காரியத்தை உனக்கு கொடுத்தேனே, நீ மண்ணுக்குள்ளே புதைச்சி வைத்தாயா அப்படின்னு ஆண்டவர் நரகத்துக்கு அனுப்புவார். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் அதே காரியம்தான். வசனம் 2 பேருக்குமே பொருந்தும். நான் சும்மா இருந்தால் என்னை ஆண்டவர் கணக்கு கேட்பார். நீங்கள் சும்மா இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஆண்டவர் கணக்கு கேட்பார். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். இந்த ராஜ மேன்மை மக்களுடைய ரட்சிப்புக்காக, இந்த உயர்வு இந்த பகுதியில் இருக்கிற ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த உணர்வோடு கூட நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். நமக்கு என்ன தாளந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை நம்ம பயன்படுத்தணும். 1 அந்த அதற்கேற்ற விதத்தில் பயன்படணும். 2 அதற்கேற்ற விதத்தில், 5 அதற்கேற்ற விதத்தில் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எதையாயிலும் ஆத்தும ரட்சிப்புக்காக நாம் செய்ய வேண்டும். நம்ம எல்லோரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட பேசியிருக்கிறார். நாம் செய்கிறோம், இன்னும் அதிகமாய் நாம் செயல்படுகிறோம், இன்னும் அதிகமாய் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் காலம் கடைசி காலம். எவ்வளோ நாள் இந்த பூமி இன்னும் போகும் அப்படின்னு தெரியாது. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வந்துடும். இன்னைக்கு வேகமாக சுவிசேஷம் பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த பூமிக்கு சீக்கிரத்தில் ஒரு முடிவு வரப்போகிறது. முடிவு வருவதற்கு முன்பாக நம்முடைய கணக்கு பரலோகத்தில் பெருகணும். அதுக்காகத்தான் ஆவியானவர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆலயத்துக்கு வர்றீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தருக்காக கொடுக்குறீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் இன்றைக்கி ஞாபக புஸ்தகத்தில் அந்த பகுதி வெறுமையாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவுக்காக செயல்படுகிற அந்த காரியம் வெறுமையாக இருக்கிறது என்பதற்காகத்தான் ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்காக செயல்படுவேன், உமக்காக நான் பேசுவேன். ஆண்டவரே, உமக்காக நான் ஊழியரோடு இந்த சபையோடு நான் இணைந்து செயல்படுவேன். இந்த பகுதியில் இருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஏதையாகிலும் ஒன்றை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டு சும்மா இருக்காதுங்க. முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுவதற்கு, பார்க்கிற பேசுகிறவர்களுக்கு சொல்லுங்க. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரை உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என்
எண்ணமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானரே எஜமானனே என் இயேசு ராஜனே. உங்களுக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்காக இரத்தத்தையே சிலுவையில் சிந்தினவர், கடைசி சொட்டு ரத்தம் கூட நமக்காக பூமியில சிந்திருக்கிறார். அவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? நமக்காக உயிர் கொடுத்தவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உனக்காக உயிர் கொடுத்தேனே, உன்னை ரட்சிப்பதற்காக ரத்தம் சிந்தினேனே. நான் உயிர் கொடுக்கலன்னா, நான் உனக்காக ரத்தம் சிந்தலன்னா நீ நரகத்துக்கு போயிருப்பா. நான் உனக்காக உயிர் கொடுத்ததுனால, உனக்காக ரத்தம் சிந்தி மரித்ததுனால இன்றைக்கு பரலோக வாழ்க்கை, தங்கமயமான வீடு, நித்திய நித்தியமான வாழ்க்கை என்னாலே தானே இது வந்தது என்று இயேசு கேட்கிறார்.